அஸ்மஸ்ரீ குருபியோ நமஹ. பொய்கை ஆழ்வாருடைய முதல் திருவந்தாதி. ஆழ்வார் பரமானுக்கிரகம். இன்றைக்கி கடைசி 2 பாசுரம் அனுபவிக்க போகிறோம். 99, 100வது பாசுரம். மொத்தம் 100 பாசுரம். 99, 100வது பாசுரம். உளன்கண்டாய் நன்னெஞ்சே, உத்தமனென்றும் உளன்கண்டாய், உள்ளுவார் உள்ளத்து உளன்கண்டாய், வெள்ளத்தின் உள்ளானும் வேங்கடத்து மேயானும் உள்ளத்தின் உள்ளான் என்று ஓர். உளன்கண்டாய் நன்னெஞ்சே, உத்தமனென்றும் உளன்கண்டாய், உள்ளுவார் உள்ளத்து உளன்கண்டாய், வெள்ளத்தின் உள்ளானும் வேங்கடத்து மேயானும் உள்ளத்தின் உள்ளான் என்றோர். அதாவது, எனக்கு முன் பகவானிடம் பரிவு கொள்ளும் நெஞ்சே, எனக்கு முன்னாடி நீதான் பரிவு கொள்ளுகிறாய் பகவானிடம். அப்படி எனக்கு முன்னாடி போட்டி போட்டு முன்னாடியே போய் பரிவு கொள்ளும் நெஞ்சே, இதை நீ அறிவாய். புருஷோத்தமனான பகவான் நம்மை காப்பதற்காகவே எப்போதும் சித்தமாக இருக்கிறான், ரெடியாக இருக்கான். ஒரு நற்செயல் நிறைவேற நீரிலும் மலையிலும் நின்று தவம் தபஸ் பண்ணுவார். உன்னுடைய உள்ளத்தில் உறைவதற்காக அவன் திருப்பார்க்கடலும் திருவேங்கடத்திலும் இருக்கிறான் போலும். தன்னை நினைப்பவர்களுடைய உள்ளத்தில் இவன் உளன். ஆதலால் இவனை என்றும் நீ நினைப்பாயாக என்கிறார் சுவாமி. உளன்கண்டாய் நென்னெஞ்சே, உத்தமனென்றும் உளன்கண்டாய், உள்ளுவார் உள்ளத்து உளன்கண்டாய், வெள்ளத்தின் உள்ளானும் வேங்கடத்து மேயானும் உள்ளத்தின் உள்ளான் என்று ஓர். ஓரடியும் சாடுதைத்த உண்மலர் சேவடியும் ஈரடியும் காணலாம் என் நெஞ்சே. ஓரடியில் தாயவனை கேசவனை தன் துழாய் மாலை சேர், மாயவனே மனத்து வை. அந்த வை, அது வையம் தகழியா வார்க்கடலே, வையம் தகழியா வார்க்கடலே நெய்யாக, வெய்ய கதிரோன் விளக்காக, செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொன்மாலை, இடராழி நீங்குகவே என்று. அது முதல் பாசுரத்துக்கு வந்துடும். அந்தாதி பாசுரத்தில் இந்த ஓரடியும் சாடுதைத்த உண்மலர் சேவடியும் ஈரடியும் காணலாம் என் நெஞ்சே, ஓரடியில் தாயவனை கேசவனை தன் துழாய் மாலை சேர், மாயவனையே மனத்து வை. இந்த பெருமானை அடைவதற்கான உபாயம் இது. ஓரடியால் உலகம் முற்றும் தாவி அளந்தவனும், கேசி அசுரனை கொன்றவனும், குளிர்ந்த திருத்துழாயாகிய திருமாலை மாலை தன் மார்பில் சூடியவனும், வியக்கத்தக்க செயல்கள் செய்பவனுமான பெருமானை உள்ளத்தே வைப்பாயாக. இப்படி செய்தால் உலகளந்த திருவடியையும் சகடத்தை உதைத்த அழகிய புஷ்பம் போன்ற சிவந்த திருவடியையும் நீ காணலாம். ஓர் அடியும் என்று தனியாக பிரிக்கணும். ஷாடுன சகடம். இந்த திருவந்தாதியில் ஆழ்வார் உபதேசிப்பது, பரர்களான தேவர்களுக்கும் பரன் ஸ்ரீமன் நாராயணன். தேவர்களுக்கு அந்தர்யாமியாகி அவர்களை இயக்கச் செய்பவன் ஸ்ரீமன் நாராயணன். ஆதலால் அவர்கள் அருளும் வரம் கூட இவனால் அளிப்பவை. ஆதலால் இவனை அடைந்தால் என்றும் நிலையான இன்பம் பெறலாம். தேவர்களில் சிறந்தவர்களான பிரம்மனும் சிவனும் கூட இவன் பெருமைகளை அறிய முடியாது. கர்மஞான பக்திகளால் இவனை பெற விரும்பினால் இவனே அதன் பலனை நமக்கு அளிப்பான். ஆதலால் இளமை பருவத்தில் மறைகளை பயின்று வேத நெறி பயின்று தக்க நெறியில் நின்று இவனை பெறலாம். இவன் நம்மை காப்பதற்காகவே பல அவதாரங்கள் எடுத்துள்ளான். கோயில்களில் உரைகிறான். இவனுடைய நாமங்களை ஓதி நாராயணா நமோ நாராயணா என்ற மந்திரத்தை உச்சரித்து இவனுடைய திருவடிகளை அடையலாம் என்று ஆச்சரியமாக பொய்கை ஆழ்வார் முதல் திருவந்தாதியில் ஜிஸ்ட், அதான் எசன்ஸ், இந்த 100 பாசுரத்தில் தெரிவிக்கிறார். அடியேன் தன்யோஸ்மி. பொய்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம்.